ஒரு வீட்டிற்கு நாம் அடித்தளம் போடும்போது, அதாவது பாதி அளவு எடுத்து சில இடங்களில் வெட்டி அளவிடவும், சில இடங்களில் கருங்கல்லும் போடுவோம். இந்த அடித்தளத்தின் மேல் பகுதியில் தான் நாம் பெல்ட் போடுகிறோம். அந்த பெல்ட் போடுவதால் தனியாக வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அந்த பெல்ட்டின் மேல் பகுதியில் தான் நாம் பஸ்மெண்ட் செய்கிறோம். இந்த பெல்ட்டின் கீழே அதே பெல்ட்டுக்கு நாம் அதிக தடிமன் கொடுக்க வேண்டும் என்றால், சரி, இது போன்ற இடங்களில் 15 சென்டிமீட்டர் முழுவதும் கொடுக்கப்படுவதால் ஒரு ஸ்டெபிலிட்டியில் அதற்காக தனியாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அப்படி செய்யும்போது பேஸ்மெண்ட்டின் மேல் அந்த பெல்ட்டை இடுகிறோம். பெல்ட்டின் தடிமனும் உயரமும் அதிகரித்து அகலமாக வளைத்து இடலாம். அது நமக்கு ஒரு அழகான தோற்றத்தையும் ஒரு நல்ல அறையையும் தரும். அதாவது நான் இதற்குள் நுழைந்து வந்தால் நம் சுவர்கள் நடக்காமல் இருக்க ஒரு கூடுதல் நன்மையும் கிடைக்கும். இந்த ஃபவுண்டேஷனின் மேல் இதை வைத்த பிறகு தனிப்பட்ட பலன் எதுவும் இல்லை. இந்த சிறிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அது பேஸ்மெண்ட் மேல் லெவலை கடந்து விட்டால் 2 செலவுகள் இருக்கின்றன. பாதுகாப்பு விஷயத்தில் நன்மை உள்ளது. இங்கே சொல்வது இந்த ஈரப்பதம் உள்ளடக்கம் கணக்கிட்டு விலை வைத்து சுவர்களில் ஏறுவதை தடுக்கவும் முடியும். பல வருடங்கள் கழித்து இதன் ஸ்டைலில் இந்த பெயிண்ட் எல்லாம் உறிந்து விழும்போது நாம் சேமிக்க முடியும்.